Ribalagabashataradiana. Hallelujah, 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 hallelujah. Oh, wonderful God, wonderful God. பலவீன நேரங்களில் பலன் தந்தீரையா. பலவீன நேரங்களில் பலன் தந்தீரையா. சுகமானே சுகமானே பழும்புகளால் சுகமானே என் குடும்ப மருத்துவர் நீரே. சுகமானே சுகமானே பழும்புகளால் சுகமானே என் குடும்ப மருத்துவர் நீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. என்னை மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. ஆண்டவர் இந்த இரவு ஆராதனை ஆசுவை தருவாராக. நாம் எதிர்பார்த்திருக்கும் நல்ல பலனை தேவன் கட்டளையிடுவாராக. நாம் எந்த நோக்கத்திற்கு எந்த திட்டம் வைத்து இந்த இரவு கூட்டத்தை ஆயத்தம் பண்ணினோமோ தேவ மகிமை வெளிப்பட வேண்டும். எப்படி ஆகிலும் ஜனங்களுக்கு அது ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும். பிள்ளையின் அப்பம் பிள்ளைக்கு என்பதை பிள்ளைகள் பெற்றுக்கொள்ள வேண்டும். நாயின் ஒரு விதவையை போல ஏங்கி கட்டாயம் எனக்கு தர வேண்டுமை அன்று ஆண்டு சமூகத்திலே விழுந்து கிடக்கிற தேவ பிள்ளைகளுக்கும் தேவன் கட்டளையிட வேண்டும். தேடி வந்து சுகமாக்குகிற தேவன் அவர். நம்முடைய ஆண்டவர் ஏற்ற காரியத்தை செய்வாராக. அவரே நமக்கு ஜீவனும் தீர்க்காயுசுமானவர். இந்த இரவு ஆராதனை ஆசுவை தருவாராக. ஜனங்களை ஆசுவைப்பாராக. அற்புத வல்லமை கற்று விளங்கப்படுவாராக. கத்த கிருபை செய்ய வேண்டும். நம்ம எல்லாம் ஜோபடமாக ஜபிக்கும்படி கேட்கிறேன். ஆண்டவர் இந்த இரவு கூட்டத்தை ஆஸ்வதிக்கும்படியாய் ஜபிக்கும்படி கேட்கிறேன். அநேக கிருபையுள்ள பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த மாலை வேளைக்கு துதிக்கிறோம். உடைய நாமத்தினால் வந்திருக்கிறோம் அப்பா. இந்த மாலை வேளையில விசேஷித்த இந்த சுகமளிக்கிற ஆராதனை பரிசுத்த ஆவியானவரே நீர் ஆளுகை செய்ய ஜபிக்கிறோம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவி ஆகிய திரியதோட பிரசன்னம் ஆளுகை மகிமை வெளிப்பட விடுமா ஜபிக்கிறோம். ஆண்டவரே, என்னை பார்த்து இயேசு கிறிஸ்து உன்னை குணமாக்குகிறார் என்ற வார்த்தையின் பிரகாரமாகவே ஜெபித்த பிரகாரம் வந்துரு. ஆண்டவரே, பல்வேறு உள்ளங்கால் தொடங்கி உச்சந்தலை மட்டும் ஆண்டவரே பல்வேறு பலகீனங்கள் நோவுகள் வந்திருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நீர் குணமாக்கி விடுதலையோடு கடந்து செல்ல கர்த்தருடைய நல்ல ஆவியானவர் நீர் அனுக்கிரகம் செய்வீராக. எல்லாரும் புது பலத்தோடு புது கிருபையோடு புது ஆரோக்கியத்தோடு காண்டாமிருத்து பலத்தோடு கடந்து செல்ல கத்த கிருபை தருவீராக. ஒவ்வொரு நிமிடமும் தூய் ஆவின் ஆளுகை செய்வீராக. ஒவ்வொரு நிமிடமும் நம்முடைய மகிமையை நாங்கள் உணர கிருபை தருவீராக. தொடர்ந்து ஆளுகை செய்ய முடிவரை நம்முடைய நீங்காத பிரசன்ன மகிமை எங்களோடு கூட இருக்க வேண்டும் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, மக்களை தடையில்லாமல் கத்தர் நாலா திசையிலிருந்து கத்தர் அழைத்து கொண்டு வருவீராக. ஆராதிக்கும் போதே விடுதலை தூங்கட்டும் அப்பா. தொடர்ந்து கத்தர் நம்முடைய ஜீவனுள்ள வார்த்தை மூலமாய் இடைவிட ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு நேரமும் எங்கள் புத்தி கெட்டாத நிலையில் பரிசுத்தாவை நீர் ஆளுகை செய்து ஆண்டவர் பயன்படுற தேவ பிள்ளைகள் எல்லாரும் கரத்தின் ஆயுதமாக அம்பாக கிருபையின் பாத்திரமாக நீர் அவர் மறைத்து கத்தர் நீர் வெளிப்பட ஜெபிக்கிறோம். இந்த நாள் நம்முடைய நாம் மகிமைப்பட நம்முடைய ராஜ்யம் ஸ்திரப்பட ஆண்டவரே உம்முடைய சித்தம் செய்வதற்கு அர்ப்பணிக்கிறோம். கத்தர் மகிமையான கருணை செய்வீராக. தாழ்த்தி கொடுக்கிறோம். நீர் மாத்திரம் உயர்த்தப்படுவீராக. மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென். எல்லாரும் ஆமென் சொல்லும்படி கேட்கிறேன். ஆமென் ஆமென். அப்படியே ஆக கடவுது. ஆமென் ஆமென் ஆமென். வந்திருக்கிற எல்லாருக்கும் அற்புதமான இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறேன். நல்ல கரங்களை தட்டி இந்த ராத்திரி வேளையில் நம்ம எல்லாரும் ஒருமித்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படி கேட்கிறேன். அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் கூடி வந்த இடம் அசைந்தது. ஆமென் ஆமென். நம் நடுவில் ஆண்டவர் வாசமாய் இருக்கிறார்.
என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த இடத்திலும் எந்த ஸ்தானத்திலும் உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன ஆண்டவர் இந்த ராத்திரி வேளையிலே நம்மிடத்தில் வந்து நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நல்ல பாடலின் கருத்தை உணர்ந்து நல்ல கரங்களை தட்டி பாடும்படி கேட்கிறேன். பாடும் பொழுதே ஆண்டவர் எனக்குள்ள, நான் ஜெபம் பண்ணுகிற நபருக்குள்ள, நான் அழைத்து வந்த நபர்களுக்குள்ள ஆண்டவரே இந்த எல்லைகளை விட்டு கடந்து சொல்லும் பொழுது இந்த அற்புதத்தை பெற்றவளாக நான் கடந்து செல்லணும், பெற்று கொண்டவர்களாக நாங்கள் கடந்து போகணும். ஆமென். அப்படி நல்ல எதிர்நோக்குதலோடு, நம்பிக்கையோடு, விசுவாசத்தோடு நானும் தேவனும் தேவனும் நானும். ஆமென். நல்ல கரங்களை தட்டி பாட கேட்கிறேன். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நம் இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடார், ஒரு நாளோ விலகிடார். நம் இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடார், ஒரு நாளோ விலகிடார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், வெற்றியை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், வெற்றியை சுதந்தரிப்போம். அதிசயமானவர் ஆறுதல் தருகிறார், அதிசயமானவர் ஆறுதல் தருகிறார். சர்வ வல்லவர் இயேசு, சர்வ வல்லவர் சமாதானம் தருகிறார், நமக்கு சமாதானம் தருகிறார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், வெற்றியை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், துதிகளோடு மிதிப்போம், வெற்றியை சுதந்தரிப்போம். நம் இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடார், ஒரு நாளோ விலகிடார். நம் இயேசு நல்லவர். எல்லாரும் பாடுபடி கேட்கிறேன். எல்லாரும் கைவிடார், ஒரு நாளோ விலகிடார். கண்ணீரை காண்கிறார், கதறலை கேட்கிறார். கண்ணீரை காண்கிறார், நம் கதறலை கேட்கிறார். வேதனை அறிகிறார், வேதனை அறிகிறார். விடுதலை தருகிறார், நமக்கு விடுதலை தருகிறார். கண்ணீரை காண்கிறார், கதறலை கேட்கிறார். கண்ணீரை காண்கிறார், கதறலை கேட்கிறார். வேதனை அறிகிறார், வேதனை அறிகிறார். விடுதலை தருகிறார்,
வெற்றியை சுதந்தரிப்போ. நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளோ விலகிடார். நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளோ விலகிடார். நொறுங்குண்ட நெஞ்சமே நோக்கிடு இயேசுவை. நொறுங்குண்ட நெஞ்சமே எல்லாரும் பாடுபடி கேட்கிறேன். எல்லாரும் நல்ல ஓப்பன் வாய்ஸ்ல கரங்களை தட்டி கூப்பிடு உண்மையாய், கூப்பிடு உண்மையாய். இன்று குறையெல்லாம் நீக்குவார், இன்று குறையெல்லாம் நீக்குவார். நொறுங்குண்ட நெஞ்சமே நோக்கிடு இயேசுவை. நொறுங்குண்ட நெஞ்சமே நோக்கிடு இயேசுவை. கூப்பிடு உண்மையாய், கூப்பிடு உண்மையாய். குறையெல்லாம் நீக்குவார், உன் குறையெல்லாம் நீக்குவார். நம் குறையெல்லாம் நீக்குவார், நம் குறையெல்லாம் நீக்குவார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், வெற்றியை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், வெற்றியை சுதந்தரிப்போம். நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். எத்தனை இழப்புகள், ஏமாற்றம், தோல்விகள், எத்தனை இழப்புகள், ஏமாற்றம், தோல்விகள். கர்த்தரோ மாற்றுவார், கர்த்தரோ மாற்றுவார். கரம் நீட்டி தேற்றுவார், நம்மை கரம் நீட்டி ஏற்றுவார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், வெற்றியை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், வெற்றியை சுதந்தரிப்போம். நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். என் இயேசு வருகிறார், மேகங்கள் நடுவிலே. என் இயேசு வருகிறார், மேகங்கள் நடுவிலே. மகிமையில் சேர்த்திட, மகிமையில் சேர்த்திட, மறுரூபமாக்குவார் நம்மை. மறுரூபமாக்குவார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், வெற்றியை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் மிதிப்போம், சாத்தானை மிதிப்போம், வெற்றியை சுதந்தரிப்போம். நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். ஆமென். கைவிடாதவர், விலகிடாதவர். ஆமென். ஒரு காரியத்தை கூட என்னால் முடியாதுன்னு சொல்லவே மாட்டார். ஆமென். அதனால தான் ஆல்ரெடி சொல்லிட்டாரு, இது மனுஷரால் கூடாதது தேவனால் கூடும், தேவனால் எல்லாம் கூடும். ஆமென். இன்னொரு பாடலை பாடப் போகிறோம். நல்ல என்னோடு கூட சேர்ந்து கர்த்தரை மகிமைப்படுத்த கேட்கிறேன். உன்னை காண்கிறார், உன் கண்ணீர் துடைக்கிறார்,
நீ அழ வேண்டாம், நீ அழ வேண்டாம், அதிசயம் செய்திடுவார். எனக்கு ஒரு சம்பவம் ஞாபகம் வருது. காலவாய்ப்பொட்டலில் ஏரியா கூட்டம் நடத்திட்டுருக்குறோம். அந்த நாட்களில் அந்த பிள்ளை நடக்க முடியாமல் அந்த அம்மா அந்த ஏரியா கூட்டத்துக்கு கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க. எப்போதும் போல் பாஸ்டர் ஜெபம் பண்ணிவிட்டு ஒரு வார்த்தை சொல்லி அனுப்புனாங்க. நீங்கள் போங்க, ஆண்டவர் சரியாக்கிட்டாரு. போகும்போது அந்த பலகீனத்தோடு தான் அந்த பிள்ளை போகுது. ஆனால் பாஸ்டர் என்ன சொன்னாங்க அப்படின்னா, காலையில் அந்த பிள்ளை தானாக எழுந்து உங்கள்கிட்ட வரும் அப்படின்னு சொல்லி. ஏன்னா அவங்க அம்மா தான் அந்த பிள்ளையை தூக்கிட்டு போய் எல்லாம் அதுக்கு செய்யணும். அந்த பிள்ளை தன்னால் எதையும் செய்ய முடியாது. அந்த அம்மா அதை மறந்துட்டாங்க இது சொன்னதெல்லாம். ஆனால் நடந்தது என்ன அப்படின்னா, காலையில் பிள்ளை தானாக எழுந்து அம்மா இருக்கிற இடத்துக்கு வந்தது. ஆமேன். நல்லா இருக்கு அந்த பிள்ளை. ஆமேன். அதனால் இப்போ இங்கே நடக்காதது போல ஒரு சூழ்நிலைமைகள் உங்களுக்கு தோன்றினாலும் உங்களுடைய அபிசுவாசங்கள், அதைரியங்கள் எல்லாத்தையும் எடுத்து போட்டுட்டு பைபிள் சொல்லுது, அவர்களுடைய அபிசுவாசத்தினாலே அநேக அற்புதங்களை அங்கே அவரால் செய்யக்கூடாமற் போயிற்று. அவரால் எல்லாம் கூடும். என்ன பலகீனமாக இருந்தாலும் உள்ளே வந்திருக்கிற எனக்கு முதல்ல தாரோன்னு கேளுங்க. இந்த எல்லைக்குள்ளே ஒரு வேளை அப்படி இருந்தாலும் நம்ம வீட்டுக்குள்ளே போய் காலையில் எழும்பும்போது இன்னொரு சம்பவம் எனக்கு ஞாபகம் வருது. பாஸ்டர் அப்போ ஆராதனை நடத்துவாங்க. அந்த ஆராதனை நடத்துகிற நேரங்களில் பலகீனப்பட்டவங்களுக்காக ஒரு நாள் ஜெபம் பண்ணாங்க. ஒரு சகோதரிக்கு பயங்கரமான பேக் பெயின் அண்ட் ஆல்சோ அந்த பெயின் ஸ்ப்ரெட் ஆகி அந்த கால்லாம் வலிக்கும். அப்போ ஜெபம் பண்ணும்போது வொர்ஷிப்பில் சொன்னாங்க, ஆண்டவர் காலையில் எழுந்திருக்கும் பொழுது அந்த வலி வேதனைகள் இல்லாத உங்களை எழுந்திருக்க பண்ணுவான்னு சொல்லி பர்டிகுலராக அந்த வேர்ட் சொல்லும் பொழுது அதான் அந்த சிஸ்டர் அதை ரிசீவ் பண்ணாங்க. நாமே எனக்கு அப்படி ஆகட்டும் ஆண்டவர், இந்த வார்த்தைகளை என் வாழ்க்கையில் உறுதிப்படுத்தும். ஆமேன். உண்மையாக காலையில் எழும்பும் போது அவங்க மறந்துட்டாங்க இது சொல்லப்பட்டதை. ஆனால் காலையில் எழும்பொழுது ஆஸ் யூஷுவலாக அந்த பேக் பெயின், அந்த கால் வலிலாம் அவங்களுக்கு ஒன்றுமில்லை. அப்போ தான் அவங்களுக்கு நினைவு வந்தது, நேற்று ஜெபம் பண்ணும் பொழுது நான் வேண்டிக் கொண்டதை ஆண்டவர் எனக்கு அருளி செய்தார். இங்கே ஆண்டவருடைய வல்லமை உண்டு, கிருபைகள் உண்டு, ஆசீர்வாதங்கள் உண்டு. ஆலயத்தில் உள்ள சம்பூர்ணத்தினால் திருப்தியாக்கப்பட்டு கடந்து செல்ல கர்த்தர் எனக்கும் உங்களுக்கும் கிருபை தருவாராக. ஒருத்தர் கூட வெறுமனை போகக்கூடாது. ஆமேன். உள்ள வந்த ஒவ்வொருத்தவருக்கும் அவர் தமது நல்ல பொக்கிஷசாலை ஆகிய வானத்தை திறந்து எல்லாருக்கும் நீங்கள் கேட்குற எல்லா சுகம், பலன், செல்வம், சமாதானம், சுபிட்சம், ஆசீர்வாதம், எதிர்கால நன்மைகள், சத்ருவின் பிடியிலிருந்து விடுதலை எல்லாமே அந்த பொக்கிஷ சாலையில் இருக்குது. ஆமே. வானம் திறக்கப்படுவதாக. ஆமே. நல்ல விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு அழுகிற உள்ளத்தை பார்த்து சொல்லுங்கள், அழாத. படிக்கிற பிள்ளைங்க இருக்கிறீங்க, அந்த அழுகையை கர்த்தர் மாற்றுவார், துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுவார். ஆமே. நல்ல சத்தத்தை, சின்ன பிள்ளைலாம் இருக்கிறீங்க, வாலிப பிள்ளைங்கள்லாம் இருக்கிறீங்க, நல்ல சத்தத்தை உயர்த்தி கரங்களை தட்டி பாடும்படி கேட்கிறேன். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. உன்னை காண்கிறார், உன் கண்ணீர் துடைக்கின்றார். உன்னை காண்கிறார், உன் கண்ணீர் துடைக்கின்றார். அழ வேண்டாம், அழ வேண்டாம், அதிசயம் செய்திடுவார். நீ அழ வேண்டாம், அழ வேண்டாம், அதிசயம் செய்திடுவார். உன்னை காண்கிறார், உன் கண்ணீர் துடைக்கின்றார். உன்னை காண்கிறார், உன் கண்ணீர் துடைக்கின்றார். நோய் நொடியில் பாடுகின்ற உன்னை காண்கிறார். நோய் நொடியில் பாடுகின்ற உன்னை காண்கிறார். நொடி பொழுது சுகம் தந்து உன்னை தேற்றுவார். நம்பிக்கையோட, விசுவாச அறிக்கையோட உன்னை தேற்றுவார். உன்னை காண்கிறார், உன் கண்ணீர் துடைக்கின்றார்.
பாடுபடி கேட்கிறேன். கண்ணீர் துடைக்கிறார். உனக்கு எதிராய் ஆயுதங்கள் வாய்க்காதே போகும். உனக்கு எதிரான ஆயுதங்கள் வாய்க்காதே போகும். உன்னை எதிர்த்து வழக்காடுவோர் உன் சார்பில் வருவார்கள். உன்னை எதிர்த்து வழக்காடுவோர் உன் சார்பில் வருவார்கள். உன்னை காண்கிறார், உன் கண்ணீர் துடைக்கின்றார். உன்னை காண்கிறார், உன் கண்ணீர் துடைக்கிறார். கிறிஸ்துவோடு இணைந்து வாழோ நமக்கு வெற்றி உண்டு. கிறிஸ்துவோடு இணைந்து வாழும் நமக்கு வெற்றி உண்டு. நறுமணம் போல் பரவிடுவோம், நற்செய்தி முழங்குவோம். மறுமணம் போல் பரவிடுவோம், நற்செய்தி முழங்குவோம். உன்னை காண்கிறார், உன் கண்ணீர் துடைக்கின்றார். உன்னை காண்கிறார், உன் கண்ணீர் துடைக்கின்றார். நோய் நொடியில் வாடுகின்ற உன்னை காண்கிறார். நோய் நொடியில் வாடுகின்ற உன்னை காண்கிறார். நொடி பொழுது சுகம் தந்து உன்னை தேற்றுவார். நொடி பொழுது சுகம் நம்பிக்கையோடு விசுவாச அறிக்கையோடு தேற்றுவார். நோய் நொடியில் வாடுகின்ற உன்னை காண்கிறார். நோய் நொடியில் வாடுகின்ற உன்னை காண்கிறார். நொடி பொழுது சுகம் தந்து உன்னை தேற்றுவார். நொடி பொழுது சுகம் தந்து உன்னை தேற்றுவார். உன்னை காண்கிறார், உன் கண்ணீர் துடைக்கின்றார். உன்னை காண்கிறார், உன் கண்ணீர் துடைக்கின்றார். என்னை காண்கிறார், என் கண்ணீர் துடைக்கின்றார். என்னை காண்கிறார், என் கண்ணீர் துடைக்கின்றார். அழ வேண்டாம், அழ வேண்டாம், அதிசயம் செய்திடுவார். நீ அழ வேண்டாம், அழ வேண்டாம், அதிசயம் செய்திடுவார். நீ அழ வேண்டாம், அழ வேண்டாம், அதிசயம் செய்திடுவார். ஆமென். அதிசயங்களின் தேவன் அவர். ஆமென். அற்புதங்களின் ஆண்டவர் அவர். ஆமென். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். ஆமென், ஆமென். அவருடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக. இன்னொரு பாடலை பாடப் போகிறோம். துன்பமா துயரமா எல்லாரும் பாடணும். கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளாக்கப்படணும். உள்ளே வந்த ஒருத்தரும் இந்த இடத்த விட்டு வெறுமனே போகக்கூடாது. இந்த ஸ்தலத்தில் செய்யப்படுகிற எல்லா ஜபங்களுக்கும் கர்த்தருடைய கண்கள் திறந்தவைகளும் அவருடைய செவிகள் கவனிக்கிறவைகளுமாகவே இருக்கிறது. ஆமே, ஆமே. இயேசு உன்னை குணமாக்குகிறார். ஐநேயாவே, இயேசு உன்னை குணமாக்குகிறார். அந்த குணமாக்கும் வல்லமை இந்த நல்ல பண்டக சாலையாகிய பொக்கிஷ சாலையாகிய வானம் திறக்கப்படுவதாக. ஆமே. அப்படி கண்கள் அதை தரிசிக்கட்டும். அந்த சுகத்தை பெற்றுட்டு தான் போவேன் ஆண்டவரே. பிள்ளையின் அப்பம் பிள்ளைக்கு வேணும்னு கேளுங்க.
ஆமென். மருத்துவர் கைவிடலாம், மருந்துகள் கைவிடலாம், மருத்துவ நிபுணர்கள் கைவிடலாம், பொருளாதாரமும் நம்மளை கைவிடலாம். ஆமென். நிறைய நேரங்களில் வியாதியும் பெரிய வியாதியாக இருக்கும், பொருளாதார கஷ்டமும் நம்மளை நெருக்கும், ஒன்றுமே செய்ய முடியாது. ஆமென். சரணாகதி அடைஞ்சிருங்க. பையன் சின்ன பையனாக இருக்கும்போது மருத்துவர்கள் எல்லாம் கைவிடப்பட்ட சூழ்நிலைமை. ஆண்டவர்கிட்ட கேட்டேன், 3 நாள் ஜெபம் பண்ணிவிட்டு, நீர் கொடுத்த பிள்ளை உம்மை கரத்தில் நான் தாரேன். 2 பேரும் ஃபாஸ்ட் பண்ணி ஜெபம் பண்ணோம். மருத்துவ நிபுணர்கள் எல்லாமே கைவிட்டாங்க. பணமும் அவர் தான் தரணும், சுகமும் பிள்ளைக்கு அவர் தான் தரணும். ஆண்டவர்கிட்ட சொன்னேன், ஆண்டவரே மருந்துகள் மருத்துவம் தேவன் கொடுத்த வெகுமதிகள், என் பிள்ளை அந்த கஷ்டப்பாடுகளுக்கு உட்பட நான் விரும்பலை ஆண்டவரே. தண்ணி கூட இறங்காது, அப்படி தானங்க இருக்கும். பிள்ளைக்கு ஒரு கஷ்டம்னா தாங்க முடியுமா? அவனுடைய ஒரு இன்வெஸ்டிகேஷன் அவ்வளவு டஃப்பாக இருக்கும். அடல்ட்ஸுக்கு கூட ஃபிட்ஸ் வந்துடும், நான் பார்த்துருக்குறேன். அந்த இன்வெஸ்டிகேஷன் அவனுக்கு பண்ணணும். அது 1.5 மாத குழந்தை பண்ணணுங்கிற ஒரு சூழ்நிலைமை வரும் பொழுது ரொம்ப அழுதேன். ஐயையோ என் பிள்ளைக்கு அது வேண்டாம், இப்படி அழுதேன். என் பிள்ளைக்கு வேண்டாம், என் பிள்ளைக்கு அது வேண்டாம், என்னால் தாங்க முடியாது ஆண்டவரே. பணம் நீர் தான் தரணும், சுகமும் நீர் தான் தரணும். மருத்துவ கொடுமைகள் இல்லாமல், அந்த இன்வெஸ்டிகேஷனுடைய கஷ்ட மருத்துவ கடின சூழ்நிலைமைகள் என் பிள்ளைக்கு இல்லாமல் எப்படியாவது சுகம் தந்துடுங்க. முதல் நாள் பதில் இல்லை, உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணி. 2வது நாளும் 2 பேரும் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணோம். கண்ணீர் பிள்ளைக்கு மேலே ஓடும், யூரின் பிள்ளைக்கு போகாது. ஆமென். வயிறு இப்படி ஊதி இருக்கும், மூச்சு விட பிள்ளையால் முடியாது. ரொம்ப கஷ்டங்க. வெரி டஃப் சிச்சுவேஷன் வி ஃபேஸ்டு. ஆமென். அந்த நேரங்களில் ஆண்டவரை நோக்கி விண்ணப்பம் பண்ணோம். 2nd டேயும் பதில் இல்லை, 3rd டேயும் பதில் இல்லை. ஆமென். 3வது நாள் பாஸ்டர் எல்லாம் ஃபாஸ்டிங்லாம் முடிச்சிட்டு அந்த டாக்டருக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கி, டாக்டர் ஜான் கிட்ட லெட்ரு வாங்கி, அந்த மருத்துவ நிபுணரை பார்ப்பதற்கு தேஞ்சூர் செல்வதற்கு எல்லாம் ஏற்பாடு பண்ண சொன்னேன். பணத்தையும் நீங்கள் தான் தரணும் ஆண்டவரே. ட்ரீட்மெண்ட்டுக்கு போனால் கையில் ஒன்றும் இல்லை. பாஸ்டர் பாலிசி, யார்ட்டையும் போய் என்ன செய்யக்கூடாது. இப்போ வரைக்கும் கர்த்தர் யார்ட்டையும் கை நீட்டாமல் வாழ வைத்து அழகு பார்க்கிறார். என்ன தேவையோ அப்பப்போ கொடுக்குறார். ஆமென். அந்த 3வது நாளில் இந்த இடத்தை விலைக்கிரயமாய் கொடுத்த இந்த இடத்துடைய ஓனர் வீட்டுக்கு வந்தார். பிள்ளை அப்படி ஏத்தமாக படுக்க வச்சுருப்பேன். பிள்ளையை தூக்கி இப்படி ஒரு போடு போட்டார். ஆண்டவர்கிட்ட அடையாளம் கேட்டேன். டாக்டரை பார்க்க போயிட்டாங்க. ஆண்டவரே நான் மருத்துவரை பார்க்க போகிறதுக்கு எல்லாம் ரெடி ஆகிட்டு இருக்கேன், அங்கே போகிறேன். அங்கேயாவது உங்கள் கண்ணில் எனக்கு தயவு கிடைக்கணும். என் பிள்ளைக்கு நீர் அதுக்குள்ளே அற்புதம் செய்யணும்லாம், எப்படிலாம் ஜெபம் பண்ணணும் அப்படிலாம் ஜெபம் பண்ணுறேன். இட்லி ஊற்றி வச்சுட்டு பிள்ளைய கையில் எடுத்து ஜெபம் பண்ணிவிட்டு போட்டுட்டு வரேன். அந்த ஐயா வந்து இப்படி தூக்கி பிடிச்சார். அவர் மேலே அப்படி நான் அடையாளம் கேட்டேன். இந்த இடத்த அவங்க வர்றதுக்குள்ளே 3 முறை பிள்ளைக்கு தானாக யூரின் பாஸ் ஆச்சுன்னா நான் டாக்டர்கிட்ட போக மாட்டேன். இது நீங்கள் எனக்கு கொடுக்குற அடையாளம். அடையாளத்தை ஆண்டவர் கொடுத்தாருங்க. அப்படி தூக்கி பிடிச்சார். மேலெல்லாம் அப்படி மட திறந்த வெள்ளம் மாதிரி அந்த ஐயா மேலே அப்படியே எனக்கு ரொம்ப, நான் கத்திட்டேன். அடையாளம் நிறைவேறுது. அவருக்கு தெரியாதுல்ல, எனக்கு தானே தெரியும். நான் தானே ஆண்டவர்கிட்ட அந்த அடையாளம் கேட்டேன். ஆமே, அடையாளம் நிறைவேறு, இப்படி தான் நிறைவேறணுமான்னு கேட்டார். நிறைவேறுங்க, அடையாளப்படுத்தி கேளுங்க, செய்வாருங்க. அவரால் முடியாத ஒன்றும் இல்லை. மருத்துவ நிபுணர்கள் டாக்டர் ஜான் ஜிம்மை கூடும்பொழுது மிராக்கிள் ஜிம்முன்னு கூப்பிடுவார். ஆமே, 1 விடுதலை கொடுத்தார். வீசிங்கில் ரொம்ப கஷ்டப்படுவான் பிள்ளை. பொருத்தனை பண்ணி ஜெபம் பண்ணேன். ஆண்டவர் அந்த வீசிங் ட்ரபிளையும் பிள்ளைக்கு விடுதலை கொடுத்தார். ஆமே, அதில் விடுதலை கொடுத்தவர். இதுக்கும் நீங்கள் தான்ப்பா. மருத்துவ கொடுமை இல்லாமல், வீணான பண விரயங்கள் இல்லாமல், வீணான மன உளைச்சல்கள் இல்லாமல் ஜெபம் பண்ணுங்க. கைவிட மாட்டார், முடியாதுன்னு சொல்லவே மாட்டார். ஆமே, கண்டிப்பாக ஒரு மிராக்களை கட்டளையிட்டு நீங்கள் பேர் வைங்க உங்கள் பிள்ளைக்கு. ஆமே, உங்களுக்கு நீங்கள் பேர் வைங்க. இன்னைக்கிலேருந்து நான் ஒரு மிராக்கிள் விமன் சொல்லுங்க, நான் ஒரு மிராக்கிள் மேன் சொல்லுங்க. உங்கள் பிள்ளைகளுக்கு மிராக்கிள் என்று பேர் வைங்க. ஆமே, நல்ல சத்தத்தை உயர்த்தி, துன்பமா துயரமா அது தண்ணீர் பட்ட உடை போன்றதம்மா, காற்றடிச்சா வெயில் வந்தா காய்ந்து போய்விடும், கலங்காதே. உங்கள் கலங்குற உள்ளத்தை பார்த்து சொல்லுங்க. பிரச்சனையோடு பலகீனத்தோடு வந்திருக்கிறவங்க சொல்லுங்க. ஆண்டவர் தம்முடைய வார்த்தையை உறுதிப்படுத்தி வசனத்தை இன்னைக்கு வரைக்கும் அந்த பிரச்சனை கிடையாதுங்க என் பிள்ளைக்கு. ஒன்ஸ் அவர் குணமாக்கிட்டாருன்னா குணமாக்கினது குணமாக்கினதே.
ஆமென், ஆமென். நல்ல சத்தத்தை உயர்த்தி பாட போகிறோம். ஆண்டவர் நம்ம கிருபை திரட்டும் வார்த்தைகளை உணர்ந்து என்னோடு கூட கர்த்தரை மகிமைப்படுத்த கேட்கிறேன். துன்பமா துயரமா அது தண்ணீர் பட்ட உடை போன்றதமா. எல்லாரும் பாடணும். துன்பத்தை பார்த்து சொல்லுங்க. தண்ணீர் பட்ட உடை போன்றதமா. காற்றடிச்சா வெயில் வந்தா காய்ந்து போய்விடும் கலங்காதே. காற்றடிச்சா வெயில் வந்தா காய்ந்து போய்விடும் கலங்காதே. துன்பமா துயரமா அது தண்ணீர் பட்ட உடை போன்றதமா. துன்பமா துயரமா ஆமென். பட்ட உடை போன்றதமா. இயேசுதான் நீதியின் கதிரவன், உனக்காக உதயமானார் உலகத்திலே. எல்லாரும் பாடுபடி கேட்கிறேன். நீதியின் சூரியன் உதிக்கும், சட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். நம்பி வா, வெளிச்சம் தேடி வா. நம்பி வா, வெளிச்சம் தேடி வா. உன் துக்க நாட்கள் இன்றோடு முடிந்தது. உன் துக்க நாட்கள் இன்றோடு முடிந்தது. உன் துக்க நாட்கள் இன்றோடு முடிந்தது. உன் துக்க நாட்கள் முடிந்தது. துன்பமா துயரமா அது தண்ணீர் பட்ட உடை போன்றதமா. துன்பமா துயரமா அது தண்ணீர் பட்ட உடை போன்றதமா. இழந்து போனதை தேடி இயேசு வந்தார். இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்னார். போனதை தேடி இயேசு வந்தார். இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்னார். எழுந்து வா, போதும் பயந்ததே. எழுந்து வா, போதும் பயந்ததே. உன் புயல் காற்று இன்றோடு ஓய்ந்தது. உன் புயல் காற்று இன்றோடு ஓய்ந்தது. துன்பமா துயரமா அது தண்ணீர் பட்ட உடை போன்றதமா. அல்லேலூயா. துன்பமா துயரமா அது தண்ணீர் பட்ட உடை போன்றதமா. உன் துக்கங்கள் இயேசு சுமந்து கொண்டார். உன் பிடிகள் எல்லாம் ஏற்றுக்கொண்டார். துக்கங்கள் இயேசு சுமந்து கொண்டார். உன் பிடிகள் எல்லாம் ஏற்றுக்கொண்டார். நீ சுமக்க இனி தேவையில்லை. நீ சுமக்க இனி தேவையில்லை. உன் சுகவாழ்வு இந்நாளில் துளித்தது. உன் சுகவாழ்வு இந்நாளில் துளித்தது. உன் துக்கங்கள் இயேசு சுமந்து கொண்டார். உன் பிடிகள் எல்லாம் ஏற்றுக்கொண்டார். உன் துக்கங்கள் இயேசு சுமந்து கொண்டார். உன் பிடிகள் எல்லாம் ஏற்றுக்கொண்டார். நீ சுமக்க இனி தேவையில்லை. நீ சுமக்க இனி தேவையில்லை. உன் சுகவாழ்வு இந்நாளில் துளித்தது. சுகவாழ்வு இந்நாளில் துளித்தது. துன்பமா துயரமா அது தண்ணீர் பட்ட உடை போன்றதமா. துன்பமா துயரமா அது தண்ணீர் பட்ட உடை போன்றதமா. ரத்தம் சிந்துதல் இல்லாமல் மன்னிப்பு இல்லை. இயேசு நாமம் சொல்லாமல் மீட்பு இல்லை. ரத்தம் சிந்துதல் இல்லாமல் மன்னிப்பு இல்ல. இயேசு நாமம் சொல்லாமல் மீட்பு இல்ல. கூப்பிடு இயேசு இயேசு என்று. கூப்பிடு இயேசு இயேசு என்று. உன் குறைகள் எல்லாம் நிறைவாக்கி நடத்திடுவார். உன் குறைகள் எல்லாம் நிறைவாக்கி நடத்திடுவார். உன் குறைகள் எல்லாம் நிறைவாக்கி நடத்திடுவார். குறைகள் எல்லாம் நிறைவாகி நடத்திடுவார். கூப்பிடு இயேசு
இயேசு என்று நல்லா வாய் விட்டு சொல்லுங்க. நோய் விட்டு போகும். குறைகள் எல்லாம் நிறைவாகி நடத்திடுவார். எல்லாம் நிறைவாக்கி நடத்திடுவார். கூப்பிடு இயேசு இயேசு என்று கூப்பிடு இயேசு இயேசு என்று உன் குறைகள் எல்லாம் நிறைவாகி நடத்திடுவார். குறைகள் எல்லாம் நிறைவாக்கி நடத்திடுவார். நம்பி வா, வெளிச்சம் தேடி வா. நம்பி வா, வெளிச்சம் தேடி வா. உன் துக்க நாட்கள் இன்றோடு முடிந்தது. துக்க நாட்கள் இன்றோடு முடிந்தது. நம்பி வா, தேடி வா. நம்பி வா. வெளிச்சம் தேடி வா. உன் துக்க நாட்கள் இன்றோடு முடிந்தது. உன் துக்க நாட்கள் இன்றோடு முடிந்தது. தேடமா, அது தண்ணீர் பட்ட உடை போன்றதமா. உயரமா தண்ணீர் பட்ட உடை போன்றதமா. நீ சுமக்க இனி தேவையில்லை. சுமக்க இனி தேவையில்லை. உன் சுகவாழ்வு இந்நாளில் துளித்தது. உன் சுக வாழ்வு இந்நாளில் குளித்தது. துன்பமா உயரமா, அது தண்ணீர் பட்ட உடை போன்றதமா. அல்லேலூயா. துன்பமா உயரமா, அது தண்ணீர் பட்ட உடை போன்றதமா. காற்றடிச்சா வெயில் வந்தா காய்ந்து போய்விடும். கலங்காதே. காற்றடிச்சா வெயில் வந்தா காய்ந்து போய்விடும். கலங்காதே. ஆமென். பரிசுத்த ஆவியின் காற்று அடிச்சா, ஆமென், நீதியின் சூரியன் வெயில் வந்தா காய்ந்து போய்விடும். கலங்காதே. ஆமென். இன்னொரு பாடலை ஆராதனைக்காக எழுந்து நின்று பாடும்படி கேட்கிறேன். இயேசு ராஜா வந்திருக்கிறார். எல்லாரும் கொண்டாடுவோம். ஆமென். ஆமென். ஒரு விடுதலை பெருவிழாவை காண போகிறோம். ஆமென். நல்ல நம்பிக்கையோட, மன உறுதியோட, விசுவாசத்தோட, எதிர்நோக்குதலோட ஒரு விடுதலை பெருவிழா. எங்கெல்லாம் கட்டப்பட்டிருக்கோமோ, எங்கெல்லாம் உடைக்கப்பட்டிருக்கிறோமோ, எங்கெல்லாம் விடுதலை இல்லாமல் இருக்கிறோமோ, அங்கெல்லாம் ஆண்டவர் ஒரு விடுதலை பெருவிழாவை காண பண்ணுவாராக. 6 மாசத்தை முடிக்க போகிறோம். ஆமென். அரை ஆண்டின் முடிவில் ஒரு விடுதலை பெருவிழாவோடு கூட அடுத்த அரை ஆண்டிலே என்டராக துதிகளோடு, ஸ்தோத்திரங்களோடு, ஆடல் பாடல் பண்ணுகிறவர்களின் கூட்டங்களோடு, மேளதாளங்களோடு, ஆமென், மறுபடியும் கட்டப்பட்ட அனுபவங்களோடு, ஆமென், அந்த நியூ இயர்க்குள்ளே என்டராக கர்த்தர் கிருபை தருவாராக. நல்ல கரங்களை தட்டி சத்தத்தை உயர்த்தி பாடும்படி கேட்கிறேன். கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுகளோடு பாடுங்க. விடுதலை பெருவிழா. கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். நம் இயேசு ராஜா வந்திருக்கிறார். எல்லோரும் கொண்டாடுவோம். அல்லேலூயா. கை தட்டி நாம் பாடுவோம். நம் இயேசு ராஜா வந்திருக்கிறார். எல்லோரும் கொண்டாடுவோம். கை தட்டி நாம் பாடுவோம். கூப்பிடு நீ பதில் கொடுப்பார். குறைகள் எல்லாம் நிறைவாக்குவார். கூப்பிடு நீ வேண்டுதலோடு, விண்ணப்பங்களோடு விடுதலை பெருவிழா காண்போம் என்கிற மகிழ்ச்சியோடு உண்மையாக தேடுவோரே உள்ளத்தில் வந்திடுவார். இயேசு உண்மையாக தேடுவோரே உள்ளத்தில் வந்திடுவார். கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுதலின் அனுபவங்களோடு மறந்து நாம் பாடுவோம். நம் இயேசு ராஜா வந்திருக்கிறார். எல்லோரும் கொண்டாடுவோம். கை தட்டி நாம் பாடுவோம். நம் இயேசு ராஜா வந்திருக்கிறார்.
உன் நினைவாய் இருக்கின்றார். ஓடிவா என் மகளே, கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். நம் இயேசு ராஜா வந்திருக்கிறார். எல்லோரும் கொண்டாடுவோம், ஓ, கைதட்டி நாம் பாடுவோம். நம் இயேசு ராஜா வந்திருக்கிறார். எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். கண்ணீரெல்லாம் துடைத்திடுவார், கரம் பிடித்து நடத்திடுவார். நீரெல்லாம் துடைத்திடுவார், கரம் பிடித்து நடத்திடுவார். எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் இன்றே நிறைவேற்றுவார். நம் எண்ணமெல்லாம் ஏகமெல்லாம் இன்றே நிறைவேற்றுவார். கண்ணீரெல்லாம் துடைத்திடுவார். கரம் பிடித்து நடத்திடுவார். நம் கண்ணீரெல்லாம் துடைத்திடுவார், கரம் பிடித்து நடத்திடுவார். எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் இன்றே நிறைவேற்றுவார். நம் எண்ணமெல்லாம் ஏகமெல்லாம் இன்றே நிறைவேற்றுவார். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். நம் இயேசு ராஜா வந்திருக்கிறார். எல்லோரும் கொண்டாடுவோம், அல்லேலூயா கை தட்டி நல்ல கரங்களை தட்டி கரங்களை தட்டி இயேசு ராஜா வந்திருக்கிறார். எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். பாவமெல்லாம் போக்கிடுவார், பயங்கள் எல்லாம் நீக்கிடுவார். பாவமெல்லாம் போக்கிடுவார், பயங்கள் எல்லாம் நீக்கிடுவார். ஆவியினால் நிரப்பிடுவார், அதிசயம் செய்திடுவார். நம்மை ஆவியினால் நிரப்பிடுவார், ஆமென் அதிசயம் செய்திடுவார். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம், கொண்டாடுவோம் கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். நம் இயேசு ராஜா வந்திருக்கிறார். எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். நம் இயேசு ராஜா வந்திருக்கிறார். எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். நோய்களெல்லாம் நீக்கிடுவார், நொடி பொழுதே சுகம் தருவார். எல்லாம் நீக்கிடுவார், நொடி பொழுதே சுகம் தருவார். பேய்களெல்லாம் நடுநடுங்கும் பெரியவர் திருமுன்னே. இந்த பேய்களெல்லாம் நடுநடுங்கும் பெரியவர் திருமுன்னே. நோய்களெல்லாம் நீக்கிடுவார், நொடி பொழுதே சுகம் தருவார். எல்லாம் நீக்கிடுவார், நொடி பொழுதே சுகம் தருவார். பேய்களெல்லாம் நடுநடுங்கும் பெரியவர் திருமுன்னே. பேய்களெல்லாம் நடுநடுங்கும் பெரியவர் திருமுன்னே. கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். நம் இயேசு ராஜா வந்திருக்கிறார். எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். நம் இயேசு
முழங்கால் டைமில் வந்திருக்கிறோம். ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் முழங்கால் படியிட முடிந்தவர்கள் முழங்கால் படியிட்டு இருக்கிற எல்லைகளில் ஆண்டவரே, ஆவி ஆத்துமா சரீரம் முழுவதும் உடைய பாதப்படியில் ஆணிகள் பாய்ந்த கரங்களில் என்னை சமர்ப்பணம் செய்கிறேன். நல்ல நம்பிக்கையோட விசுவாசத்தோட என் ஆவிக்குள்ள ஒரு விடுதலை வேணும், என் ஆத்துமாவுக்குள்ள ஒரு விடுதலை வேணும். ஆத்துமா வாழ்வது போல இந்த எல்லைக்குள்ளே வந்தனா எல்லாவற்றிலும் ஆண்டவரே எனக்கு அருமையான சிலருக்காக நான் வேண்டிக் கொள்கிறேனே, அவர்களுடைய வாழ்க்கையிலும் சமீபத்திற்கு மாத்திரம் ஆண்டவர் அல்ல, தூரத்திற்கும் தேவன் அல்லவா. நல்ல வேண்டுதலோடு விண்ணப்பங்களோடு அந்த வல்லமை ஆண்டவரே தூர எல்லைக்குள்ளும் பாய்ந்து செல்லணும். ஆண்டவரே, உம்முடைய உருவாக்கும் வல்லமை, சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவர், சகலத்தையும் புதிதாக்குகிறவர், நல்ல வலது கையை இதயத்தில் வச்சு பிள்ளையின் அப்பம் பிள்ளைக்கு வேணும். ஆண்டவரே, எனக்கு அருமையான சில நபர்களுக்காக வேண்டுதலை வைத்திருக்கிறேனே, ஆவியில் விடுதலை, ஆத்துமாவில் விடுதலை, சரீரத்தில் ஒரு விடுதலை வேணும். ஆண்டவரே, உள்ள அவயவங்களுக்குள்ள உம்முடைய உருவாக்கும் வல்லமை செயல்படணும். ஐயா, கண்டிப்பாக செய்யணும். ஆண்டவரே, எனக்கு நீர் உதவி செய்தே ஆகணும். அல்லேலூயா. ஒரே ஒரு அடிகளை வலது கை இதயத்தில் வைத்து உங்களுடைய விண்ணப்பங்களை மனதில் நிறுத்தி, உங்களுக்கு அருமையானவர்களை மனதில் நிறுத்தி ஆண்டவரை நோக்கி நம்பிக்கையோடு விடுதலையோடு அமைதலோடு அர்ப்பணித்து பாடும்படி கேட்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சுகம் பலன் எனக்குள்ளே பாய்ந்து செல்லுதே, வல்லமை நதியாய் பரவி பாயுதே. சுகம் பலன் எனக்குள்ளே பாய்ந்து செல்லுதே, வல்லமை நதியாய் பரவி பாயுதே. இரத்த குழாய்கள் கண்கள் செவிவாய் தமனி எங்கும் பாய்கின்றதே. இரத்த குழாய்கள் கண்கள் செவிவாய் தமனி எங்கும் பாய்கின்றதே. உம் வல்லமையால் சுகமானே, உம் வார்த்தையால் சுகமானே, உங்க தழும்புகளால் சுகமானே, உங்க தயவினால் சுகமானே. சுகம் பலன் எனக்குள்ளே பாய்ந்து செல்லுதே, வல்லமை நதியாய் பரவி பாயுதே. சுகம் பலன் எனக்குள்ளே பாய்ந்து செல்லுதே, வல்லமை நதியாய் பரவி பாயுதே. இரத்த குழாய்கள் கண்கள் செவிகள் தமனி எங்கும் பாய்கின்றதே. இரத்த குழாய்கள் கண்கள் செவிவாய் தமனி எங்கும் பாய்கின்றதே. உம் தழும்பையால் சுகமானே, உங்க வார்த்தையால் சுகமானே, உங்க தழும்புகளால் சுகமானே, உங்க தயவினால் சுகமானே. இயேசையா இரட்சகரே, சுகம் தரும் என் தெய்வமே. இயேசையா இரட்சகரே, எல்லாரும் இயேசையா சுகம் தரும் என் தெய்வமே. இயேசையா இரட்சகரே, சுகம் தரும் என் தெய்வமே. உம் தழும்புகளால் சுகமானே, உங்க தயவினால் சுகமானே, உங்க வார்த்தையால் சுகமானே, உங்க கிருபையினால் சுகமானே. நல்ல ஆண்டவரே, கிருபையுள்ள பிதாவே,
இந்த நல்ல அருமையான மன மகிழ்ச்சியான ஆண்டவரே விடுதலை பெருவிழா காண்கிற இந்த நல்ல நாட்களுக்காக ஆண்டவரே காற்றும் இல்லை மழையும் இல்லை, ஆனாலும் இந்த அழுகையின் பள்ளத்தாக்குகள் மகிழ்ச்சியினால் நிரப்பப்படுகிற அனுபவங்களுக்காக ஆண்டவரே நீங்கள் அழுது புலம்புவீர்கள், உலகமோ சந்தோஷப்படும், ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் சொன்னீங்களா? அழுது புலம்பி தேற்றுமாறு இல்லாமல் ஆண்டவரே வழி இல்லாமல் இந்த எல்லைக்குள்ளே விடுதலைக்காய் வந்திருக்கிற பிள்ளைகள் வாழ்க்கையிலே சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும் துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும் ஆண்டவரே விடுதலை பெற்றவர்களாய் ஒரு விடுதலை பெரு விழாவோடு இந்த எல்லைகளை விட்டு புறப்பட்டு செல்ல அடுத்த சுக ஆராதனையிலே ஆண்டவரே அடுத்த மிராக்கிள் சண்டையிலே உமது பிள்ளைகளை சாட்சிகளாய் இந்த எல்லைகளில் நிறுத்த இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் கிருபையுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.